No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டி தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஒரு ஜாதகத்துல சூரியன் பலம் நல்லா இருந்ததுன்னா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். இந்த அதிக பாகை வாங்கிய கிரகம் எதுவோ அது பின்னாடி நம்ம போகவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் லோ டிகிரியில இருக்கோ, குறைந்த பாகையில இருக்கோ, அந்த கிரகத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த கிரகம் நம்மளை என்ன பண்ணும், நம்மளோட பதிவோட நோக்கமே என்னன்னா, நீங்க அதை கொஞ்சம் கவனிங்க, அந்த கிரகத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக தான் நம்ம அதை சொல்றோம். அப்ப இப்படி இருப்போம் நம்ம இயல்பா. அதே மாதிரி சுக்கிரனா இருக்கும்போது என்னன்னா, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிக கிரகமா இருக்கு. இப்போ இது ஒரு பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா இங்கதான் பிரச்சனையே. கணவனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து இது வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இருக்கும். அப்படி இல்லாம அந்த கிரகத்தினுடைய விஷயங்களை ஹைலைட் பண்ணி, அந்த கிரகத்தினுடைய கிரகம் எது, அந்த கிரகம் வந்து எந்த சாரத்துல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா, அந்த செவ்வாய் அதிக பாகை வாங்கிட்டாருன்னா கணவர் வந்து என்ன மாதிரி இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை ஹைலைட் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த அதுக்காக நான் வந்து தெய்வங்களை வணங்குவது தவறு என்று சொல்லவே இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஹைலைட்டா எந்த கிரகம் ஆத்மகாரகனா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கிரகத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், அதை கேட்டுக்கோங்கன்னு சொல்றேன். எந்த கிரகம் அதிக பாகையில இருக்கு, எந்த கிரகம் குறைவான பாகையில இருக்கு அப்படிங்கறத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? அவர்கள் கோயில்களில் போய் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிவன் கோயில்னா, சிவனுக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு நேரம் அப்படின்னா பிரதோஷ நேரத்தை சொல்லுவோம். நித்திய பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை மாதத்தில் வர பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை சிவராத்திரி, இந்த மாதிரி முறையான வழிபாடுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கிரகம் உங்களுக்கு முழுமையாக தர ஆரம்பிக்கும். அந்த கிரக காரகமும் உங்களுக்கு ரொம்ப சரிப்பட்டு வர ஆரம்பிச்சாங்க. சுக்கிரன் அப்படின்னா ஒரு மொச்சப்பயிர், அந்த மொச்சப்பயிரை தானம் கொடுத்துருங்க, நீங்கள் சாப்பிட்றாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த குறைந்த பகை வாங்கிய கிரகம் என்ன பண்ணும், அதோட விஷயத்தை நீங்க இன்டேக்கா எடுத்துக்காதீங்க. அடுத்து அவங்களுக்கு தானம் கொடுத்து பழகுனீங்கனாலே. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். பொதுவாக ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அந்த டிகிரிஸ் பாகை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில நேரங்களில் சூரியன் வந்து இந்த ராசியில 330 டிகிரியில இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருடைய ஜாதகத்துல சூரியன் 25, 28 டிகிரியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எந்தெந்த கிரகத்துல எல்லாம் இந்த பாகை அதிகபட்சம் இருந்தா அது அந்த ஜாதகருக்கு நல்லது கொடுக்கும், எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் அந்த பாகையினுடைய அளவு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜாதகருக்கு கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்கும். இதை உங்களுடைய ஸ்டைல நீங்க எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா? இப்போ நீங்க சொல்றது வந்து பாகை முறை ஜோதிடம்னு சொல்லுவோமா. இந்த பாகை முறை ஜோதிடத்துல ஜெயமணி சூத்திரத்துல வரக்கூடிய விஷயம் தான் இது. ஒரு அதிக பாகை வாங்கிய கிரகம் அப்படிங்கிறவங்க ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மகாரகன்னா என்ன அப்படின்னா, பொதுவான ஆத்மகாரகனா நம்ம சூரியன் சொல்லுவோம். ஒரு ஜாதகத்துல சூரியன் பலம் நல்லா இருந்ததுன்னா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ற தைரியம் அவங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ சூரியன்கிறது பொதுவாக நம்முடைய அப்பா. நமக்கு நம்ம அப்பா வந்து ரொம்ப நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவர் கையை பிடிச்சிட்டு போகக்கூடிய தைரியம் நமக்கு எப்பயுமே இருக்கும் இல்லையா? அப்போ இந்த சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தது, உங்களோட அப்பா கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தாங்கன்னா தைரியம் இயற்கையாகவே வந்துடும். ஸோ அந்த கிரகம் தரக்கூடிய அந்த தைரியம் மாதிரி தான் ஆத்மகாரகன் உங்களுக்கு தைரியம் தருவார். இந்த ஆத்மகாரகன் ரொம்ப நல்லா இயல்புலேயே உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு தரதுக்கு தயங்காமல் தரதுக்கு காத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த அதிக பாகை வாங்கிய கிரகம் எதுவோ அது பின்னாடி நம்ம போகவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் லோ டிகிரியில் இருக்கோ, குறைந்த பாகையில் இருக்கோ, அந்த கிரகத்து பின்னாடியே போயிட்டுருப்போம். ஏன்னா அந்த கிரகம் நம்மளை என்ன பண்ணும், ஒரு லைட்டு வச்சு நம்மளை வரவேற்றுக்கிட்டே இருக்கும். என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும். அந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, வடிவேலு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க 2 பேர், நீ வாடா வந்து பாடுறான்னு சொல்கிற மாதிரி இந்த கிரகம் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அது பின்னாடி போயிடுவோம், பிரச்சனைகளை சந்திப்போம். அப்போ அதிக பாகை வாங்கிய கிரகம் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறது. குறைந்த பாகை வாங்கிய கிரகமானது உங்களுக்கு வந்து அது தரக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஜெயமணி சூத்திரத்தினுடைய அடிப்படை விதி. கண்டிப்பா மேம். இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல
எந்தெந்த கிரகங்கள் அதிக பாகை வாங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகரினுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களும் செல்வ வளம் ஒரு மனமகிழ்வான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும்? இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஜாதகத்துல சூரியன் அதிக பாகை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினா இந்த அதிக பாகை வாங்கிய கிரகத்தை நம்ம என்ன சொன்னோம், ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அப்ப சூரியன் அதிக பாகை வாங்கியிருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நீங்க வந்து உங்களுக்கு தரக்கூடிய கிரெடிட்டை ஏத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு பதவி தர்றாங்கன்னா அது ரொம்ப ஒரு லத்தாஜிக்கா ஓகே தரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தன்மை இருக்கும். அப்பா கிட்ட பெருசா அப்பா வந்து உங்களுக்கு விழுந்து விழுந்து மேலே வந்து விழுந்தா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகேப்பா எங்க அப்பா எல்லாரும் என்ன நீங்க என்ன பண்றீங்க, அப்பா எல்லா அப்பாவும் பண்றதா பண்றீங்க, நீங்க என்ன வித்தியாசமா பண்றீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த அதிக பாகை வாங்கிய கிரகத்தின் மேல நம்மளோட இன்டென்ஷன் இருக்காது. நம்மளோட பதிவோட நோக்கமே என்னன்னா, நீங்க அதை கொஞ்சம் கவனிங்க, அந்த கிரகத்தை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். அப்ப இப்படி இருப்போம் நம்ம இயல்பா. அதே மாதிரி சுக்கிரனா இருக்கும்போது என்னன்னா, மனைவியை கவனிக்க மாட்டாங்க, மனைவிக்கு என்ன தேவையோ அதை வந்து யோசிக்க மாட்டாங்க. அதிக பாகை இருக்கும்போது அவ நம்மளை விட்டு எங்க போறா அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இயல்பா அதை பண்ணாம இருந்து அந்த கிரகக்காரக வழிபாடுகளை இவங்க எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்திரனா இருக்காரு அப்படின்னா அம்மா கிட்ட ரொம்ப லத்தார்ஜிக்கா இருப்பாங்க. ஏன்னா இப்போ உதாரணத்திற்கு ஒரு சிம்ம ராசியில ஒரு 28 டிகிரியில ஒரு கிரகம் நிக்குது, சந்திரன் நிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்திலே நிக்குது. அப்ப இந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, அவங்க அம்மாட்ட எல்லா அம்மாவும் பண்றதுதான் பண்ற, நீ என்ன எனக்கு புதுசா பண்றன்னு கேட்பாங்க. ஒரு தாயினுடைய பாசத்தை கூட விளங்காத தன்மைக்கு அந்த பிள்ளைங்க தள்ளப்பட்டுருவாங்க. இது அவங்க பண்றது இல்ல, அந்த கிரகம் அவங்கள அப்படி பண்ண வைக்கும். ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த சந்திர காரகத்துவ விஷயங்களை எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு அவங்களால போக முடியும் அப்படிங்கிறத பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அதிக கிரகமா இருக்கு. இப்போ இது ஒரு பெண் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா இங்கதான் பிரச்சனையே. கணவனை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க, என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு வந்து இது வந்துச்சுன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான தன்மைகள் இருக்கும். அப்படி இல்லாம அந்த கிரகத்தினுடைய விஷயங்களை ஹைலைட் பண்ணி அந்த கிரகத்தினுடைய கிரகம் எது, அந்த கிரகம் வந்து எந்த சாரத்துல இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா அந்த செவ்வாய் அதிக பாகை வாங்கிட்டாருன்னா கணவர் வந்து என்ன மாதிரி இருப்பாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முருகப்பெருமானுடைய வழிபாடுகளை ஹைலைட் பண்ணும்போது இந்த பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த பொண்ணு வந்து இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கிரகத்தினுடைய வழிபாடை எடுத்து தீவிரமா பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்னா அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை கூட அந்த ஜாதகருக்கு இருக்காது. ஸோ இதுதான் இந்த ஒரு மேஜிக்கா இருக்கும். இப்படியே நம்ம வந்து 9 கிரகங்களும் சொல்லிட்டே போயிடலாம். கண்டிப்பா மேம். இப்போ வந்து ஒரு ஜாதகம் அப்படின்னு சொல்லி எடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்துல இயல்பாவே இந்தந்த கிரகங்கள் வந்து குறைவான பாகையில தான் இருக்கணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா மேம்? அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இல்லை. எந்த கிரகம் வேணாம், லக்னம் முதற்கொண்டு 9 கிரகங்களும் கம்மியாக தான், எந்த கிரகம் வேணால் கம்மியாக போகலாம். அதாவது சின்ன பாகை குறைந்த பாகையில் போய் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுன்னா அந்த குறைந்த பாகை கொண்ட கிரகம் உங்களை ஈர்க்கும், தன்னோட வலையில வந்து அது கொண்டு வந்து உங்களை உட்கார வைக்கும், உங்களை வந்து அந்த காரக விஷயங்களை ஹைலைட் பண்ண வைக்கும். இப்போ எப்படின்னா ஒரு சின்ன குழந்தை நம்ம வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா உங்களை வந்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். அழுகிறது, அதோட உடல் மொழிகள், அதோட அசைவுகள் மூலமாக நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளை வேலை கூட பார்க்க விடாமல் அவங்கள அட்டென்ஷனை வந்து கொண்டு வந்துடும். அது மாதிரி தான் இந்த குறைந்த பாகை. அது ஒரு சைல்டு, ஒரு குழந்தை மாதிரி தான். அப்போ சுக்கிரன் இருந்ததுன்னா உங்க மனைவி எப்படி இருப்பாங்க, இருக்கிறதுலே சுக்கிரன் வந்து ஒரு 2 டிகிரி 3 டிகிரியில் இருக்குல்ல, என்ன வேலைக்கு போனாலும் என்ன வந்து பாரு, என் கூட பேசு, டைம் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய தன்மைங்கிறது அந்த சுக்கிரன் கிரகத்துக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து ஒரு புதன் இருக்கு அப்படின்னா உங்க சகோதரி அப்படி இருப்பாங்க. உங்களுக்கு உங்களோட கூட பிறந்த சகோதரி வந்து அந்த குறைந்த பாகை உள்ள கிரகம் புதனா இருக்கும்போது நீ வந்து ஒரு அண்ணனா இருக்கிறதுக்கு தகுதினா நீ என்ன கவனிச்சாதான் உனக்கு அந்த தகுதியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஆதிக்கம் பண்ணும். அந்த கிரகம் உங்களை ஆட்டி வைக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்குண்டான தெய்வத்தை போய் பயங்கரமா உளுந்து உளுந்து வணங்குவீங்க. அதுக்காக நான் வந்து தெய்வங்களை வணங்குவதில் தவறு என்று சொல்லவே இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு ஹைலைட்டா எந்த கிரகம் ஆத்மகாரகனா இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த கிரகத்தை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன், அதை கேட்டுக்கோங்கன்னு தான் சொல்றேன். கண்டிப்பா மேம். மேம் இப்போ ஒரு ஜாதகத்துல வந்து எந்த கிரகம் அதிக பாகையில இருக்கு, எந்த கிரகம் குறைவான பாகையில இருக்கு அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் மேம்? ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். இப்போ இந்த 9 கிரகங்களும் லக்னம் உள்பட நம்ம என்ன பண்ணுவோம்னா எழுதிக்கிறோம் இல்லையா. எழுதும்போது இப்போ மேஷ ராசியில 30 பாகை, ஒரு ராசிங்கிறது 30 பாகைகள். இது மாதிரி 12 ராசிகளுக்கும் நீங்க டோட்டல் போட்டீங்கன்னா 360 பாகைகள் வரும். இப்போ மேஷ ராசியில ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேஷ ராசியில குறிப்பா வந்து 1 டிகிரியில வந்து சூரியன் உட்கார்ந்துருக்காரு. இப்போ இந்த சூரியன் 1 டிகிரியில உட்கார்ந்துருக்கும் போது நீங்க அந்த சூரியன் 1 டிகிரின்னு எழுதிக்கங்க. அதே மாதிரி ரிஷபராசியில ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் எந்த டிகிரியில இருக்குங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். 2வது
ராசியில் இருக்குது, ஆனால் அது 27 டிகிரியில் இருக்கா, அகைன் 1 டிகிரியில் இருக்கா, இந்த மாதிரி நீங்கள் அதோட டிகிரியை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2ன்னு போட்டுக்கோங்க. 2ன்னு போட்டு சந்திரன் எழுதிக்கோங்க. சந்திரன் வந்து இப்போ உதாரணத்துக்கு ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு 16 பாகை 17 பாகையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த 17 பாகைங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தோடது. இங்கே நம்ம வந்து சூரியனை 1 டிகிரியில் எழுதிட்டோம், சந்திரன் வந்து 17 பாகையில் இருக்கார். இந்த செவ்வாய் என்ன பண்ணிட்டாருன்னா கன்னி ராசியில் போய் 29வது பாகையில் உட்காந்துட்டார். அப்போ செவ்வாய்னு எழுதும்போது 29 பாகைன்னு எழுதிட்டோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு 3 பேரை சொல்லியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் 9 கிரகங்களையும் டிகிரி வாய்ஸாக எழுதிக்கங்க. ஒரு ராசியில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பாகை, அதைத்தான் நம்ம எழுத சொல்கிறோம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், இதில் யார் வந்து ரொம்ப ஹையாக இருக்காங்க அப்படிங்கிறத எழுதிக்கங்க. இதில் இன்னொரு குழப்பம் வரும், அது என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாயகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்களுக்கு பொதுவாக வீடு இல்லை பார்த்தீங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்கள் அந்த ராகு கேதுக்களுக்கு உண்டான பாகையை வந்து நான் எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி இவங்க 2 பேருமே அட் அ டைமில் ஒரே இடத்துல உட்காந்துருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ ராகு வந்து 15 டிகிரினா இங்கே கேதுவும் 15 டிகிரியில் இருப்பாங்க. இப்போ இவங்களை எப்படி எடுக்கிறது? இவங்க ஒரு குறைந்த பாகை உள்ள கிரகமாகவோ அதிக பாகை உள்ள கிரகமாகவோ வந்துட்டாங்கன்னா நாங்கள் எப்படிங்க எடுக்கிறதுன்னு நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவரையும் கேதுவுக்கு வீடு கொடுத்தவரையும் பாருங்கள். இவங்க 2 பேரில் யார் வந்து அதிக பாகை குறைந்த பாகையில் இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே நம்ம கொடுத்துடலாம். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ நீங்கள் சொன்ன மெத்தட் படி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய ஜாதகத்தை எடுத்து சுய பரிசோதனை செஞ்சு இந்தந்த கிரகம் அதிக பாகை வாங்கியிருக்கு, இந்தந்த கிரகம் குறைவான பாகை வாங்கியிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த அதிக பாகை வாங்கியிருக்க கிரகத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், குறைவான பாகை வாங்கியிருக்க கிரகத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், எப்படிலாம் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சுமைகள் எல்லாம் குறைந்து ஒரு சுகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் மேம்? ரொம்ப அருமையான கேள்வி காவ்யா. அவங்கள இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிக பாகை வாங்கிய கிரகம் இயற்கையாக உங்களுக்கு தர காத்திருக்குன்னு சொன்னேன், அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. அது எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை வந்து நீங்கள் முழுமையாக வழிபட்டு அவர்கள் கோயில்களில் போய் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சிவன் கோயில்னா சிவனுக்கு வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு நேரம் அப்படின்னா பிரதோஷ நேரத்தை சொல்லுவோம். நித்திய பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை மாதத்தில் வர பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை சிவராத்திரி, இந்த மாதிரி முறையான வழிபாடுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கிரகம் உங்களுக்கு முழுமையாக தர ஆரம்பிக்கும். அந்த கிரக காரகமும் உங்களுக்கு ரொம்ப சரிப்பட்டு வர ஆரம்பிக்கும் ஜாதகத்தில். அடுத்து குறைவான பாகையை பொறுத்தளவு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வமாக இருந்தால் தயவுசெய்து வழிபாடை விட்டுற வேண்டாம், நீங்கள் நல்லா வழிபாடு பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கிரகத்திற்கு உண்டான காரக விஷயங்கள்னு இருக்கும் இல்லையா? இப்போ சுக்கிரன் அப்படின்னா ஒரு மொச்சப்பயிர், அந்த மொச்சப்பயிரை தானம் கொடுத்துருங்க, நீங்கள் சாப்பிட்றாதீங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த குறைந்த பாகை வாங்கிய கிரகம் என்ன பண்ணும், அதோட விஷயத்தை நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்காதீங்க, அடுத்து அவங்களுக்கு தானம் கொடுத்து பழகுனீங்கனாலே ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். நிச்சயமா மேம். மேம் பாகை முறை ஜோதிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல துவங்கி அதிக பாகை வாங்கியிருக்க கிரகங்களையும் குறைவான பாகை வாங்கியிருக்க கிரகங்களையும் நம்ம எப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் விரைவில் நம் கைகளில் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றிம்மா. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை